பஜாஜ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். பட் இந்த ரூம்லேருந்து வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை. நாம் வெளியில் இந்த ஹோட்டல் விட்டு வெளியில் போய் பண்ணுவோம். என்ன விஷயம்னு சொல்கிறேன் நான். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. நான் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ரசியோ தாம்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிலாக்ஸின். என் லைஃப்பில் பார்த்த ஒஸ்ட்டு பிஹேவியர், அதாவது ரூமு வசதிகள்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, சர்வீஸ் கொஞ்சமாவது நல்லா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், கச்சக்கச்சன்லாம் நான் சொல்ல, டவல் கொடுக்கல, சரி ஓகே. அப்புறம் ஏசி போட்டானுங்க, அது 16 இருந்தது, ஆனால் அதுக்கு ரிமோட் கொடுக்கல. எந்த சர்வீஸ் இல்லை, கூப்பிட்டா எந்த ரெஸ்பான்ஸு எதுவுமே இல்லை. ஒரு 1000 rupees கொடுத்துருக்குறேன் உனக்கு ஒரு ரூம் அப்படிங்கிற மாதிரி. ஹாட் வாட்டர் வரல, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி போட்டவன் ரிமோட் கொடுக்கணுமா இல்லையா? எப்படி நாம் நான் கடைசியில் ஒரு 1 hour ஓட்டிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன், போங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. தயவு செஞ்சு இந்த ஹோட்டலுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சரி ஓகே, நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாரணாசிக்கு கரெக்டாக எனக்கு சரியாக தெரியல, ஒரு 300 to 320 கிலோமீட்டர் இருக்கும். நான் அப்படியே அந்த கோப்ரோ வியூவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:18 இப்போ கிளம்புறோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டேன். என்னென்னா நைட்டு இந்த கடையில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் 2 ரோல் கொடுத்து, அப்படியே வெஜ் ரோலு சூப்பராக இருந்த. ஒரு ரோல் தான் நான் சாப்பிட முடிஞ்சது, இன்னொரு ரோல் அப்படியே வச்சுருந்தேன் நான். ஓகே, அதை இப்போ காலையில் சாப்பிட்டேன் நான். போதும், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஒரு 2 மணிக்குள்ளே போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இதில் இந்த ஜீவனுக்கு காசு வேணுமாம்மா. ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கல எனக்கு. பெரியவராக இருக்கிறார், பார்க்க பாவமாக இருக்குது. சரி கொடுத்துருவோம், என்ன பண்ணுறது? ஒன்றுமே ஒரு பொட்டி கூட தூக்கிட்டு மேலே போகல. சரி விடுங்க, அது புலம்பிகிட்டே இருக்கணும் காலங்காத்தால். ஓகே, நம்ம கோப்ரோ வியூவில் பார்ப்போம். இருங்க, நான் சேஞ்சு மாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போகணும். ஓகே, அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா சில்லறை முறிச்சு ஒரு 50 ரூபா கொடுத்தாச்சு. அவர் என்ன பண்ணுவார் ஹோட்டல்காரனுக்கு பண்ணுறதுக்கு? ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது, கொடுத்தாச்சு. ரொம்ப என்னோடய ஈகோவை டச் பண்ணிட்டானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி சும்மா விடுவோமா, எனக்கு அது மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் என்னால் முடிஞ்ச சில சம்பவங்கள்லாம் பண்ணி விட்டேன். அது என்னென்னு அதெல்லாம் ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஃபோன் பாக்கெட்டில் தான் எடுத்து மேப் போடணும், அப்படியே சார்ஜும் போடணும். டைம் கரெக்டாக 7:25 ஆகிடுச்சு. பாருங்கள் ஓட்டவே. ஏன்னா காலையில் லாரிக்காரங்க தான் நம்மளை மாதிரி தான் மனநிலை. நேரத்தில் போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. காலையில் நேரத்தில் வண்டி எடுத்து அப்படியே ஒரு 10-11 மணி வரைக்கும் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பல்ல விளக்கிட்டு எதாவது சாப்பிட்டு அப்புறம் தூங்குவாங்களா, மறுபடியும் ஓட்டுவாங்களா தெரில. ஒரு நாளைக்கு அது ஒரு ஆசை இருக்குதுங்க, அப்படியே வண்டியில் ஏறி லாரி ஒரு வாழ்க்கையை அனுபவித்து பார்க்கணும். எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஹே எங்கேண்டா ஒரு ஆசை இருக்குது, அப்படியே போகணும் ஜாலியாக அப்படின்ட்டு, அவங்க லைஃப் என்னென்னு பார்க்கணுன்ட்டு. எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என்னோடய ஒய்ஃபோட சித்தப்பா பொண்ணோட வீட்டுக்காரர் சகலை தான் எனக்கு. அவர் பார்த்திங்கன்னா இந்த லைன் வண்டி தான் ஓட்டிகிட்ருக்காரு. சரி ஒரு நாளைக்கு அவர் கூட போவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம நேரம் பைக் ஓட்டுறக்கே இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த லாங் சேஸ் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக தாங்க நாம் இருக்கணும். இதே மாதிரி சோலாவை நம்ம நண்பர் ஒருத்தர் மிலிட்ரிக்காரர், உங்களுக்கு தெரியும், இன்டர்செப்டர் வச்சுருப்பார். அவரோட பைக்கை வாங்கிட்டு தான் நானும் அக்காவும் மந்திராலயம் போனோம். அவர் பார்த்திங்கன்னா சோலோ ட்ரிப் போய் எந்த இடத்துல, உத்தரப்பிரதேஷ்லையா இல்லை ராஜஸ்தான்லேயும் தெரில, அப்படி போயிட்டு அந்த லாங் சேஸ் வண்டி எதையும் பார்க்காம அவங்க பாட்டு கட் பண்ணி, ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. ஒரு தலைவருக்கு அப்படியே கால் பொழந்து பாதத்தில் நல்லா அடி. அவருக்கு ரைடிங் ஷூ போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் தப்பிச்சிருப்புன்னு அவரே சொன்னார். இதுக்கு வச்சுருந்துருக்காரு, அப்போ யூஸ் பண்ணல. ரைடிங் ஷூ தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஓட்டுறப்போ லைட்டாக கடுப்பு வரும். அவர் அதுக்காக ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷூ போட்டிருக்காரு, மாட்டிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லாங் சேஸ் வண்டி இதெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் லாரிகள் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக போங்க.
கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு மனநிலையை செட் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஓரளவுக்கு ஆபத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் வாரணாசி வர்றேன், யாராச்சும் தமிழ் பேச தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ எனக்கு நிதிஷ்குமார் தமன்னா இவங்களை தவிர வேறு யாரையும் தெரியாது ப்ரோ வாரணாசியில் அப்படிங்கிற. அப்படி அடும்பு பிடிச்ச இன்னொருத்தர், ப்ரோ எனக்கு அப்பன் ஈசனை தவிர வேறு யாரையும் தெரியாது ப்ரோ அங்கே அப்படிங்கிற. வம்புக்குன்னே ஒரு 5-6 கமெண்ட் தான் படித்தேன் நான். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், தமன்னா அந்த ஊர் தானே எனக்கு இப்போ தான் தெரியும். சில பேர் கமெண்ட் பண்ணல, என்ன ப்ரோ அந்த தாத்தா பார்த்தா பாவமாக இருந்தது, 100 ரூபா வச்சுருந்தீங்களா, 100 ரூபா அப்படியே கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்க. நமக்கு வரவுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து வீடியோவுக்காக நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தனக்கு மீறினது தான் தானும் தர்மம். எனக்கு நான் ஒரு ட்ரிப்பில் போயிட்டுருக்கேன், நான் பட்ஜெட்டை தான் போயிட்டுருக்கிறேன். என்னால் அந்த 50 ரூபா என்னால் முடிஞ்சது அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்காத ஒரு காசு நான் கொடுக்குறேன். 50 ரூபா தான், சிம்பிள். அது அவருக்கு இதாக இருக்குது. எனக்கு 50 ரூபா பெரிய காசு தான். ஓகேவா? யாராச்சும் வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் சொல்கிறேன். யாரையும் நான் தப்பாலாம் எதுவும் சொல்ல. எனக்கே தோணுச்சு 100 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் விஷயம் என்னென்னா, ஒரு சர்வீஸ் கூட அவங்க எதுவுமே பண்ணல. இது தாத்தா உட்பட அவங்க எதுவுமே ஒரு நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே, அதெல்லாம் இல்லை. இவர் உள்ளே என்ட்ரான உடனே காசு கேட்டார். அது இத்தனைக்கும் அந்த லாட்ஜில் அவ்வளோ அழிச்சாட்டியும் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா ஒரு சொல்லாமல் வேண்டாம், அது 18+ கண்டென்ட்டு, அதனால் அதை விட்டுருவோம். நம்ம அடுத்தது முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்படி என்னோட சேர்ந்து உங்களுக்கும் சேர்ந்து புண்ணியம் வாங்கணும். ஸோ இதுகளை பற்றியெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய்கிட்டே இருப்போம். இங்கே பூரா பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரியாக என்னன்னு தெரியலையே, அது உருண்டையாக வச்சு சட்டியில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. சாப்பாடு அப்படி தானா? எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மண் குவளையை தான். அந்த டீ கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதோ சாப்பிட்றதுனாலும் சரி. இருங்க இன்னும் கொஞ்சம் இந்த கடையில் பாருங்கள், இந்த போஸ்ட்டு பாருங்கள். ஒரு இது மாதிரி பானிபூரி தானே அது, சட்டியாக வச்சுருக்கானுங்க. என்னன்னே தெரில. எத்தனை கடை பாருங்கள், 2. அங்கே வந்து நான் என்னடா பண்ணுறது கூப்பிட்றேன். பானிபூரியா என்ன பூரிங்க பாருங்கள் எல்லாமே. ஆனால் எல்லாத்துலேயுமே அந்த சிவன் படம் போட்டு தான். ஐயோ யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்களே, இவ்வளோ லைனா. ஐயோ இதை முதல்ல நிறுத்தி அது என்ன ஃபுட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். பானிபூரின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அது இல்லையாட்டிருக்கு. எத்தனை கடைங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 கடை இந்த லைனில். ஏதாவது இங்கிலீஷில் எழுதியிருந்தா கூட எவனாச்சும் சாப்பிட்டானா கூட தெரிஞ்சுக்கலாமே. இங்கே கார்கள் கூட வர்றதில்லைங்க, லாரிகள் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே லாரி தான். 2 லோக்கல் காருக்கு போச்சு, அவ்வளோதான். இப்போ சொல்கிறப்ப தான் 3 வண்டி ஆப்போசிட்டில் போகுது. பைக்கராக நான் ஒருத்த மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கேன். சைடு ஃபுல்லாக காடுகள், பெரிய மலைகள்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன குன்று மாதிரி தான். ஆனால் இடுக்கு சந்து பொந்து இல்லாமல் அப்படியே அடர்த்தியாக வளர்ந்துருக்குது மரங்கள்லாம். வித்தியாசம். இந்த ரோட்டில் ரைடு வந்துட்டுருக்குறேன். நிறைய பேர் வந்திருக்கலாம், பட் வீடியோவாக போட்டதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்ததில்லை, அதுதான். பார்த்துருந்தாலும் கவனிச்சிருக்க மாட்டேனும். வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டேன். அவ்வளோதான். இன்னும் பீகாரோட பார்டருக்குன்னு எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. அண்ணே சும்மா உங்கள் பின்னாடியே பார்த்துட்டு வியூவர்ஸ் சொல்ல முடியாதுண்ணே. ஓகே, நான் மேப்பில் செக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜார்க்கண்டும் பீகாரும் பார்டரில் வந்து மணாலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கான். ஓகே, தேங்க்யூ பையா, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. என்ன பார்டரா? கூகுள் மேப் முதற்கொண்டு எல்லாமே ஹிந்தியில் இருக்குதுங்க. ஒரு இங்கிலீஷ் வேர்டு கூட கிடையாது கடைகளில். எல்லாத்துலேயுமே ஹிந்தியில் தான் இருக்குது. போகிற போக்கில் பார்க்க முடியாது, நிறுத்தி வேணால் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்துக்கலாம். ஏங்க என்னங்க இது, இப்போ கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன். என்னோடய ஆவரேஜ் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி கூட பாருங்கள், 42 காட்டிகிட்டு இருக்குதுங்க. ஏன்னா ஓட்ட முடியல, 60-70க்கு மேலே ஓட்ட முடியல. ஃபுல்லாக ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ரெண்டாவது லாரிகள் நிறையா இருக்கிறதுனால வேகம் போக முடியல.
ரோடு மோசமாக இருக்குதுன்னு நம்ம அதில் அப்படியே விட்டு அப்படியே அடிச்சு தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் அந்த ஸ்பீடு போகாமல் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஓட்டிகிட்ருக்குறேன். அதனால் இந்த இப்படி இருந்தால் தாங்க வியூ இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிஜேயில் இப்போ நார்மலாக எனக்கு கை இப்படி வச்சுக்கிட்டு ஓட்டுறேன்னா இதோட இப்படி கட்டாகி இதுக்கு மேலே தெரியுது. இப்படி இன்னும் நல்லா வியூ வேணும் அப்படின்னா இப்படி இருந்தால் தான் வியூ கரெக்டாக இருக்கும். இப்படி இருந்தால் யார் வண்டி ஓட்டுறது? நம்ம செரியோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். கோப்ரோ வேறு, அந்த அதனோட வியூ வேறு, இது வேறு. ஆனால் இதே நைட் டைமில் இந்த கேமராவை அடிச்சிக்கவே முடியாதுங்க. நைட் மோடெல்லாம் அந்த நைட் லைஃப்னு ஒரு இருக்குது, அதெல்லாம் போடவே இல்லை. நார்மலாக என்னவோ ஆட்டோவில் வச்சு தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். நைட் டைமில் அவ்வளோ சூப்பராக கிளியராக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக அதுக்காக தான் வாங்கினேன் நான். பட் இந்த ஒரு விஷயம் அடி வாங்குது. எனக்கு தெரிஞ்ச பீகாருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. அந்த செக் போஸ்ட்டே வந்து பீகார் தான் நினைக்கிறேன். அட பாதிலா, நம்பர் முதற்கொண்டு அந்த இது முதற்கொண்டு ஹிந்தியில் எழுதி வச்சுருக்கானுங்க. ஒஸ்ட்ரா நீங்கள் பிஆர், ஓகே, பிஆர் 28. அப்போ கன்ஃபார்மாக வந்து பீகாருக்குள்ளே நான் வந்துட்டோம். என்னோடய லிஸ்ட்டில் 3வது புது ஸ்டேட்டு என்ட்ரு ஆகிட்டேன். பட் பீகாரில் வந்து ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ண மாட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி யூபி உத்தரப்பிரதேஷ்குள்ளே நம்ம நுழைஞ்சிருவோம். ஆல்மோஸ்ட் உத்தரப்பிரதேசத்தில் தான் மாடெல்லாம் சுற்றுவாங்க. பீகார்லேயும் அப்படி தான் இருக்குது, ஏகப்பட்ட மாடுகள் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சுங்க. உண்மையாலுமே இப்போ ஜார்க்கண்ட்லேருந்து நம்ம பீகார் நோக்கி போகிறது வந்து டவுன்கில்லில் போயிட்டுருக்குறோன்னு நினைக்கிறேன். 42க்கு குறையவே இல்லை. நான் அப்போ 100ல் வந்துட்டு இருந்தேன், அப்போது 42 காட்டுது. காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுறுசுறுப்பே வரமாட்டாங்குது. இங்கே போய் டீ குடிக்கலாம், டீயில் பீடாவை கலந்து கொடுத்துருவாங்களேன்னு 3 வாரம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மாடு வீட்டுக்கு முன்னாடியே தான் கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி மாடு இருக்குது, அதை தாண்டி தான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கட்டுத்தரை தாண்டி தான் வீடு. ஒரு டீயை போட்டுருவோங்க. ஸ்டோரியெல்லாம் போட்டாச்சு. ஒரு இடத்துல நின்னா டீ மட்டும் குடிக்கிறதில்ல, ஸ்டோரி போடணும், அது போடணும், இது போடணும், ஏகப்பட்டது இருக்குது. இங்கே தான் டீ குடித்த டீ சூப்பராக இருந்தது. டீ வந்து 10 ரூபா தான், நல்லா இருந்தது. ஏன்னா மாடு நிறையா வளர்த்துறாங்க இல்லையா, பாலெல்லாம் நல்லா ஊற்றி ஜம்முன்னு வச்சுருக்காங்க. இன்னொன்று நம்ம அந்த இங்கே எழுதுகிறாங்கள்ல, நம்ம ஊரில் சொல்கிறாங்கள்ல, பீகார் பீகார் பீகார், நியூஸ் வாசிக்கிறதுலேருந்து எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து டவுட்டுக்கு இது பீகார் தானே அப்படின்னு கேட்டேன். அப்படின்னாங்க. இது பீகார் தானே காட்டிக்கு ஏதோ நான் புதுசாக சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை பேசுகிற மாதிரி அவங்க சொன்னாங்க. உடனே வந்து பக்கத்தில் பீகார் நையே பியார் பியார் அப்படின்னாரு. ஓ பியாரா, சரி, ஓகே ஓகே. எங்கள் ஊரில் பியார் அப்படின்னா பியர்னு நினச்சிக்குவாங்கடா. ஓகே, இது வந்து அப்படி தான் உச்சரிக்கணும் மாட்டிருக்கு. பியாருக்குள்ளே இருக்கிறோம் நாம. ரீஃப்யூல் பீகாருக்குள்ளே வந்துட்டோம். நீ பெட்ரோல் பங்க் பார்த்ததுன்னா பெட்ரோலை போட்டு அதனோட ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிடுவோம்மா. பீகார்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாலு பிரசாத் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரபலமாக அந்த மாட்டு தீவன ஊழல் வழக்குன்னு நினைக்கிறது. நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ அது ஒரு செம த்ரில்லிங்காக இருந்தது அவரோட அந்த விஷயமே. அவர் மேலே அந்த மாட்டு தீவன ஊழல் வழக்கு போட்டுடுறாங்க. அவர் தான் முதல்வர். டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட ஒய்ஃபை ராஃப்ரி தேவின்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, அவங்கள வந்து முதல்வர் ஆக்கிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து எழுத படிக்க கையெழுத்து கூட போட தெரியாதான். அந்த அம்மாவை வந்து முதல்வர் ஆக்கி இவர் ஆட்சி நடத்தியிருக்கார். எப்பேற்பட்ட ஜாம்பவான் பாருங்க. அவர் சாதாரண ஆள் இல்லை. அவரை மாடலாக வச்சு கூட ஒரு தமிழ் படம் கூட, சாமுராயின்னு நினைக்கிறேன், கரெக்டாக நம்ம இவர் நடித்தது, விக்ரம் அவர் நடித்தது சாமுராயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் வரும், ஒரு ஸ்டோரி. அது அவரை மட்டும் எனக்கு பீகார்னாவே லாலு பிரசாத் யாதவ் தான் ஞாபகம் வரும். அப்படியே ஒரு 2 மாதம் சுற்றினேன்னு வச்சுக்கோங்க, அது தனியாகவே ஓரளவுக்கு ஹிந்தி மெல்ல மெல்ல வந்துடும். அப்புறம் நம்ம தமிழ்நாடு போனதையும் மறந்துடுவேன். இது என்னோட நேச்சர், நான் ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் 106 ரூபா 60 காசுங்க. அடடா, ஜார்க்கண்டை விட 8 ரூபா அதிகங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு தான் நினச்சேன். சரி, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் வந்த ஸ்டேட்லாம் எல்லாத்துலேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஸ்டேட்டில் பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன்.
நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கடந்து வந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கம்மி 101 ரூபா சம்திங், ஆந்திராவில் 110 ரூபா, ஒடிசாவில் ஆல்மோஸ்ட் 109 ரூபாய் என்னமோ, ஜார்க்கண்டில் 98 ரூபா, இங்கே 106 ரூபா 60 காசு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் போகிறது உத்தரப்பிரதேசில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ நான் வந்து அதிகமாக அடிக்கலை, வெறும் 550 ரூபாய்க்கு மட்டும் 5.16 அவ்வளோதான், அவ்வளோதான் அடித்தேன் நான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நிறையா வண்டி வண்டியாக போயிட்டுருக்கு. இந்த பகுதியில் வாழைக்காய் விவசாயம் நிறையா பண்ணுறாங்கோ. இதெல்லாம் எதுக்கு காட்டுறேன்னா, எப்படி இவங்க வாகனங்கள்லாம் இருக்குது. ஐயோ ரோடிலிருந்து இடத்துலேருந்து இந்த லேண்ட்ஸ்கேப்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு வீடியோவுக்கு நான் மினிமம் பார்த்தீங்கன்னா 50-55 கிளிப்ஸ் எடுத்துருவேன். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் நான் உங்களுக்கு போடுவேன். எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கணும். டக்குன்னு இங்கே வரோம், அங்கே போகிறோம் அப்படின்னு 10 கிளிப்ஸில் முடித்தோம்னா நல்லா இருக்காது. எனக்கும் பிடிக்காது. ஒரு ஃபுல்ஃபில் எல்லா இடத்துக்கும் போன பாருங்க, பாருங்க பெரிய லாரிலேயே வழக்கா கொண்டு வர்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 நாள்லையே இன்றைக்கி தான் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிளைமேட்டு வேறு மாதிரியே இருக்குது. ஆனால் எப்போ வேணாலும் மழை வரப்போகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் நன்றாக தெரிகிறது. ஆல்ரெடி இங்கே மழை பேஞ்சிருக்கு. பீகாரில் நான் சந்திக்கும் முதல் டோல். இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, சூப்பர் சார். இப்படி தான் இருக்குது சார், எல்லா வண்டியும் சமமாக மதிக்கணும். 2 வீலரும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. அது ஆம்புலன்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து தான், ஆனால் நமக்கு மட்டும் செப்பரேட்டாக போட்டிருப்பாங்க பாருங்கள். கிலோமீட்டர் கணக்காக இருக்குதுங்க. ஆனால் வந்துடாதீங்கடா. இப்போ இந்த ஹெல்மெட் போட்டு நேச்சுரலாக வந்து அந்த வியூ பார்க்கவே முடியல, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. செகண்ட் வைசரு, அந்த கூலிங் கிளாஸ் வைசரு, அதை யூஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். நேற்றுக்கு வந்து நம்ம இனோவேஷன் விஜய் கூப்பிட்டாரு. ப்ரோ நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்தேன் நான், அந்த என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு உண்டான எதுவுமே இல்லை, இப்படி யூஸ் பண்ணக்கூடாது இப்படின்ட்டு சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியுமே. எல்லாம் அப்பப்போன்னு கேட்டு அப்புறம் இப்போ எல்லாம் மறந்துருச்சு. ஸோ இப்போ நான் வண்டி நிறுத்தி என்ன பண்ணேன்னா, என்டி ஃபில்டரு 8 போட்டிருக்கேன். ஆட்டோவில் வைக்காமல் மேனுவலாக சில அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நான் அந்த கிளாஸ் மாட்டியே சின்ன அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். பர்சனலாக எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. ஒரு சின்னதாக மைல்டு ஏதாச்சு அதில் அந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் அது சரியாக வரும். என்கிட்ட போய் இது சொன்னால் புரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சும்மா அப்படியே கண்ணில் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். விஜய்கிட்ட போய் இந்த பனியன் எப்படி தைக்கணும் தெரியுமா அப்படி ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாது இல்லையா. அது மாதிரி தான் அவருக்கு இதில் நல்லா கரைச்சி குடிச்சிருக்காரு. ஒரு கோர்ஸ் நடத்துகிற அளவுக்கு அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது. பட் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ரியலாக என்ன பார்க்குறோமோ பண்ணுறோம், அதை ஒரு பதிவு பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் என்னால் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் பண்ணித்தரேன். இப்போ இது எப்படி இருக்குதுன்னே நான் வந்து வண்டியை நிறுத்தி, சப்போஸ் எனக்கு இந்த டிஸ்பிளேயில் பார்த்தா எனக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒன்றா ஃபோன்லேயோ இதுலேயோ மாற்றி பார்த்தா தான் எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்டே தெரியும். அப்பா காலையிலேருந்து க்ளவுஸே போடல, அப்படியே சும்மா ஓடிக்கிட்டு இருக்கேன். க்ளவுஸ் போட தோணல, அதனால் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 10. காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 135 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம் இது வரைக்கும். நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2580 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். அவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டினா 2600 கிலோமீட்டர். இப்போ போகிற வாரணாசிக்கு நமக்கு வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்தால் 1800 கிலோமீட்டர் தான் டைரெக்டாக. இப்போ நம்ம சுற்றி வந்ததுனால ஒரு 800 கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டியிருக்கிற மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய ஆறுங்க, பாலமே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டராக போயிட்டுருக்கு. ஐ திங்க் இதுக்கு இந்த பக்கம் வந்து உத்தரப்பிரதேஷ் வருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது. பட் கிளியராக தெரியல. வழக்கம் போல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 2 வீலரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். சைன் போர்டு இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போர்டே இல்லை, நம்பர் பிளேட்டே இல்லை. பாருங்கள் அந்த கோட்லேருந்து ரொம்ப பெரிய பாலமாட்டம் இருக்குது. இங்கே பாருங்க, வீடியோலேயே பாருங்கள் கடல் மாதிரி மேப்பில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. ஓய்யோ,
ஒரு வழியாக என்ட்ரு ஆகிடுச்சு. இது என்ன நதின்னு தெரியல, நான் வேணால் பேர் போடுறேன். நான் இப்போ சோன் ரிவர், இவங்க ரிவர் சோன் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசுங்கண்ணா, ரொம்ப அகலமாக. நான் இவ்வளோ அகலமான இதை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் வீடு கட்டியிருக்காங்க. பட் அது காரை வந்து பூசாமல் வச்சுருக்காங்க. பூச்சியே இல்லாமல் தான் அப்படியே செங்கலை வச்சு இது பண்ணதோடு சரி. எல்லா வீடுகளுமே அப்படி தான் இருக்குது. ஏதோ ஹைவேஸில் இடிச்சிட்டு போனால் மிச்சம் மீதி மாதிரியே தெரியுது எனக்கு கண்ணுக்கு. பாருங்க, எல்லாம் கட்டி நிற்குதா. ப்ராப்பரான ஜன்னல் இல்லை, கதவு இல்லை தான். எல்லா பில்டிங்குமே அப்படி தான் இருக்குது. போய்கிட்டே இருக்குது பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சு. இது வரைக்கும் ஒரு 185 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் டிக்கி பெயின் நல்லா வந்துருச்சு. எங்கேயுமே நிறுத்த தோணலை. நிறுத்துகிற மாதிரி இடம் இல்லை. இங்கே எல்லா பக்கமுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்குது. அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அவ்வளோ ஒரு மோசம்னா எப்படி சொல்கிறேன்னா, பஞ்சரான வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், சும்மா அங்கே இங்கேயும் இப்படி அலையுமில்ல, அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தது. இந்த ரோடுகளில் லாரி ஓவர்டேக் பண்ணிட்டு வரணும். லாரிக்கு பின்னாடி வந்து டோட்டலாக என்னோடய ஜாக்கெட் எல்லாமே மாறிடுச்சு. இங்கே ஏதாவது அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு டீ கடை இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் டேராக போடலாம். ஆனால் அந்த இருக்கிற டீ கடையில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும், நிழல் கிழல் இருக்கணும்னா. ஏன்னா இங்கே இருக்கிற டீ கடையில் போய் நின்னதுமே புப்புன்னு வேத்துருது. அது ஒரு இதாகவே இல்லை. அப்பா, எல்லாமே காங்கிரீட் ரோடு போடுவாங்களாட்டிருக்கு. அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால கூகுள் மேப்பே அப்படி தான் காட்டுது. ஓப்பா, 185 கிலோமீட்டராக ரெஸ்ட் எடுக்காமல் வந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் சாப்பிட்ட ஒரு ரோல் லைட்டாக பசிக்குது. இது சாக்கா வச்சு நிறுத்திட வேண்டியதான். நான் ஏன் இப்படி ஒரு கையை விட்டுட்டு இப்படி எடுக்கிறேன்னு அவ்வளோ இதாக அப்படின்னு கேட்காதீங்க. இப்படி ஒரு கையை விட்டுட்டு வந்தால் தான் பின்னாடி போனோம்னா தான் இந்த கவர் ஆகிறது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகுது. அதுக்காக தான். இவங்க வீடு கட்டுற முறையே அப்படி தானாட்டு இருக்குதுங்க. அதாவது ஃப்ரண்டில் ஃபுல்லாக பூசிடுறாங்க, அந்த சைடு செவறுகளை பூசுறதில்லை. இப்போ கிராமத்து வழியாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டியை கிராஸ் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சைடெல்லாம் பாருங்கள் பூசாமல் தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ பில்டிங்ஸ், கட்டிடக்கலை. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அவங்க ஏன் பூச மாட்டேங்க, அவங்க பழக்கமே இல்லையாட்டுருக்கு. ஒன்றுங்க, இவங்கள மாதிரி வீடு கட்டிக்கிட்டா நம்ம வீடு கட்டுற செலவில் ஒரு 25% குறைஞ்சி போயிடும். அந்த பூச்சி வேலை, அந்த இதெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறது, பட்டி பார்க்குறது, ஜட்டி பார்க்குறதுன்னு அதுதான் பெரிய வேலை. கண்டிப்பாக ஒரு 25% குறைஞ்சி போயிடும். நான் முன்னாடி எடுத்த வீடியோவுக்கும் 50 கிலோமீட்டர் தள்ளி வந்து எடுக்கிறேன். 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இப்படி தான் இருக்குது. ஓகேவா, 3 வீடியோவுக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் 50 கிலோமீட்டர் வித்தியாசம். டு உத்தர் பிரதேஷ். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். துண்டு காஞ்சிருச்சா? ஓகே, நம்ம பாடி காரில் ஏசிலேயே உட்காந்து இப்போ ட்ராவல் பண்ணி பழகி இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 33-34 டிகிரி வெயில் கூட தாங்க முடியல. இருக்கும் இங்கேயுமே ஒரு 32 டிகிரியாவது மினிமம் இருக்கும். அது கூட நம்மளுக்கு தாங்க முடியறதில்ல. எல்லாருமே பிடுங்கிதாண்டாங்க நின்று இடத்துக்கு. 94 ரூபா 73 காசுங்க. சாரி, கொஞ்சம் கோவப்பட்டேன். சாப்பிட்டாச்சுங்க. சாப்பாடு நல்ல சாப்பாடு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு சாப்பாடு, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சம்திங், அது ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. ஓகே, நல்லா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் தாங்க 34 டிகிரி போட்டு கொளுத்தி எடுத்துகிட்டு இருக்குது. விடாத கருப்பு. மத்தியானத்தில் ஓட்டினா அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் பெட்ரோல் விலை கம்மி, ஆனால் சாப்பாட்டு செலவு அதிகம். இப்போ சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் மசாலா வந்து 180 ரூபா, அந்த ஒரு கப் ஒயிட் ரைஸ் 60 ரூபா. திருப்பூரில் இல்லை 60 ரூபாய்க்கு அந்த குழம்பு இந்த குழம்புன்னு எல்லாம் 2 வகையான காய் எல்லாத்தோடு போடுவாங்க. சரி, இவங்க ஏரியாவில் அப்படி தான். ஆனால் நல்லா தான் இருந்தது, சாப்பிட்டேன். ஓகே, போதும்.
இங்கே வாரணாசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதாவது நான் வாரணாசினே போட்டிருக்கேன், அது 20 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே வாரணாசியில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம்னு ஒன்று இருக்குது. பூரா தமிழர்களால் ரொம்ப 200 வருஷமாக பழமையானது ஒன்று இருக்குது. அது வந்து காண்டாக்ட் கிடைக்காம இருந்தது. அப்புறம் நான் எப்படியே கஷ்டப்பட்டு அந்த காண்டாக்டை பிடிச்சேன். அவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க ஃபோனே எடுக்கலை. நேற்றுக்கே நண்பர் ஒருத்தர் கேட்டுக்க ரூம் எதுவும் ஃப்ரீ இல்லை அப்படின்ட்டாங்க. அது வந்து சத்திரம் மாதிரி தான். இங்கே நாட்கோட் சத்ரா அப்படின்னா தெரியுமாம்மா. அங்கே வந்து நம்ம முறைப்படி தமிழ்நாட்டு இதில் சாப்பாடு, செட்டிநாடு சாப்பாடு எல்லாமே அங்கே கிடைக்கும். வெஜ்ஜு தான். நான் அங்கே ஏதாச்சும் கிடச்சதுன்னா அப்படியே தங்கிக்கலாம், 2 நாளைக்கு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுக்கலான்னு பார்த்தேன். பட் அவங்க ஃபோன் எடுக்கலை. அதை தேடி நாம் அங்கே அலைஞ்சு திரிஞ்சு இதாகிறதுக்கு நான் இப்போ வந்து வேறு ஒரு கோவிலுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மேப்பில் சர்ச் பண்ணுறப்போ ஒரு ஓயோ ரூமுக்கு இருந்தது. நான் அதுக்கு தான் டைரெக்ஷன் போட்டிருக்கேன். அந்த மேப்பில் சர்ச் பண்ணால் ரூமெல்லாம் வரும். நம்ம ஓரளவுக்கு அந்த ரேட்டிங் பார்த்து அதை போட்டுட்டு, ஆனால் அங்கே புக் பண்ணல. நான் அங்கே போய் ரூம் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன வாடகை சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவோன்னு போயிட்டுருக்கேன். இனியெல்லாம் ரூம் பார்க்காம நான் பைசா பே பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மணி 1:17 தான் ஆச்சு. நம்மளுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. ஸோ நமக்கு பொறுமையாக பார்த்து இது பண்ணிக்குவோம். இப்போ இந்த கடையிலையே நான் ஒரு 1 hour டைம் போட்டேன். 12:10 அந்த கடைக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே ஹோட்டலில் நம்ம அங்கே எடுத்ததுலேருந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு டீ குடிக்கிறப்போ ஒரு பிரேக்கு, சும்மா ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபியூல் அடிக்கிறதெல்லாம் கணக்கு வராது. வேறு எந்த பிரேக்கே இல்லாமல் அப்படியே ஓடிட்டு வந்துட்டேன். முன்னாடி வந்துட்டேன். பிரேக்கே எடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. சைடில் பார்த்தா நமக்கு அந்த கடை பார்த்திங்கன்னா இதில் மெயினாக எல்லா பக்கமே பைபாஸாக போட்டிருக்காங்க. கீழே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் கடை இருக்குது. 2-3 டைம் ட்ரை பண்ணேன் நான் அந்த பக்கம் போய். அது எனக்கு சரியாக வரல. அப்புறம் அப்படியே அடப்போங்கடே அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு இருந்தால் கரெக்டாக இந்த கடை இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது. சரி அதுதான் நமக்கு வேணும் அப்படின்ட்டு மிர்சாப்பூர், ராம்நகர், பிராக்யாராஜ், கான்பூர். ஓ, கங்கையாறு சைடில் ஓடிட்டுருக்குதுங்க. எவ்வளோ பெருசுடா எம்மா. தண்ணி கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே டீ கலர் தான். எவ்வளோ அகலம், எவ்வளோ தண்ணி போகுது. அங்கே ஒரு துறைமுகம் மாதிரியே ஒன்று இருக்குது சின்னதாக. வா, அப்போ இதை ஒட்டியே தானே கோயில் இருக்குது. போயிடுவோம் ஐயா. Thank you भैया. Okay. Careful about Nepal, na? Nepal, Darjeeling, some idea है. Next. Okay. Thank you sir. சமாளிக்கத்தாங்க முடியும், என்னால் தொடர்ந்து பேச முடியாது. அவங்க பேசுகிறத புரிஞ்சுக்குப்பேன், என்ன பேசினாலும் புரிஞ்சுப்பேன். திருப்பி என்னால் கோர்வையாக பேச முடியாது. இந்த கோவா படத்தில் டவல் கம் அப்படிங்கிற இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு. இல்லை, அவராக வந்து பேசினார், நிறுத்தினார், என்ன பண்ணுறேன், எங்கே போயிட்டுருக்கேன், எங்கேருந்து வர்றேன், அடுத்தது எங்கே போக போகிறேன் அப்படின்னு இப்படின்னு எல்லாமே இது பண்ணார். அவ்வளோதான் பேசிட்டு மறுபடியுமே ஏதோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இதை பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சேன். சப்ஸ்கிரைபர் 3 lakh சம்திங் இருந்ததை பார்த்து ஓங்கிறாங்க. அட ஏப்பா நீ வேறு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. சரி ஓகே, நான் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கு போயிட்டு இங்கே இந்த பைபாஸ்லேருந்து கட்டானதையுமே இது அவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கிங்களேன். கச்சன்னு வண்டி போகுது. நான் எப்படியே இதுக்குள்ளே நீந்தி ரூமை கண்டுபிடிச்சி, அந்த ரூம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும். அதில் ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். இப்படியெல்லாம் பண்ண வேண்டான்னு முதல்ல அதை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, சே ஹாய். बजाज कौन सा बाइक என்ன பஜாஜ்ன்ட்டு இதெல்லாம் செட்டப் பண்ணதுனால அந்த பசங்களுக்கெல்லாம் தெரியல. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் என்ன மாடலு என்ன பிராண்டு. நம்ம ஆல்ட்ரு பண்ணி வச்சதுனால சின்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டானுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டேஜ் காப்பி பண்ணுற ப்ராசஸில் என்னோடய பாக்கி வீடியோ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. நான் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 3 மணிக்கு வந்து சேர்ந்தேன். நல்ல ரூமு.
அதுக்கப்புறம் சாயந்தரம் கோயிலுக்கு போய் எல்லா தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இந்த வாரணாசிக்கு நான் வந்ததுக்கு காரணமே சில விஷயங்கள் பார்க்கத்தான். பட் நான் நினச்சி வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இனி அடுத்த வீடியோ வந்து பைக் ட்ராவலிங் கிடையாது, ஃபுல்லாக வந்து வாரணாசி பற்றி தான் சொல்ல போகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.